ஒரு மனிதனை அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்களை அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இந்த அளவுக்கு போய் அவங்களுடைய அம்மா, அப்புறம் அவங்களோட வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள்ல இருந்து எல்லாம் பெட்டு வரைக்கும் நாசம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் தனிப்பட்ட முறையில் பொருளாதார இழப்பீடை பற்றி என்றைக்குமே சொன்னது கிடையாது. அவர் எவ்வளவோ பொருளாதாரத்தில் இழந்திருக்கலாம், பொருளாதாரம் சம்பாத்தியம் பண்ணியிருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இழந்ததை என்றைக்குமே சொன்னது கிடையாது. அவர் மனசு உடஞ்சி பேசினது அன்றைக்கு தான். நாம் இனிமேல் இந்த சேனல்லாம் நடத்த முடியாது சொல்லிடுறேன். ரொம்ப யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். தோற்று போனோடனே வச்சுக்கோங்க, என்னுடைய தோல்வி இல்லை, இந்த சமூகத்தின் தோல்வி. இந்த ஒரு செயலுக்கு வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டியது உண்மையிலேயே வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். வணக்கண்ணா. வணக்கம்மா. முந்தானத்து சவுக்கு சங்கர் அவரோட வீடு வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த துப்புரவு தொழிலெல்லாம் போய் கழிவுகள்லாம் கொட்டி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஊடக தர்மத்துக்கு எதிரான ஒரு செயல். அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. இது இங்கே நடக்காமல் கொஞ்சம் ஒசூர் பார்டரை தாண்டியோ மற்ற இடத்துல தாண்டி இருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து எல்லா பக்கமும் வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பாங்க. அது ஆளுங்கட்சி சார்பாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியில் சார்பாக இருந்த மற்றவங்களாக இருக்கட்டும். அது யாருக்கோ பண்ணுறது வந்து இங்கே இவங்களுக்கு இடிக்கும். இங்கே அவங்க கூட்டணி கட்சி சார்ந்த காங்கிரஸோட தலைவர், மாநில தலைவர் திரு செல்வபிறந்தகையோட கான்ட்ராக்டை பற்றி திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தார். அதுவும் அவரோட யூடியூப் வலைத்தளத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் யாரையும் காயப்படுத்தவும் பேசலை, யாரையும் வந்து புண்படுற மாதிரி பேசலை. அதுக்கு அந்த அமைப்பில் இருந்து வந்தவங்க வந்து இவ்வளோ தூரம் இழிவான செயல் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மனிதனை அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்களை அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இந்த அளவுக்கு போய் அவங்களுடைய அம்மா, அப்புறம் அவங்களோட வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள்ல இருந்து எல்லாம் பெட்டு வரைக்கும் நாசம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் தனிப்பட்ட முறையில் பொருளாதார இழப்பீடை பற்றி என்றைக்குமே சொன்னது கிடையாது. அவர் எவ்வளவோ பொருளாதாரத்தில் இழந்திருக்கலாம், பொருளாதாரம் சம்பாத்தியம் பண்ணியிருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இழந்ததை என்றைக்குமே சொன்னது கிடையாது. அவர் மனசு உடஞ்சி பேசினது அன்றைக்கு தான். இந்த ஒரு செயலுக்கு வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டியது உண்மையிலேயே வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? அன்பை போதிங்க, அன்பை வளருங்க, இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் கட்சியோட மாநில தலைவர் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு அவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. அவர் கேட்டதுக்கு அவர் அப்படி இல்லை, நாளாக எதுவும் பண்ணல, ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு. குற்றத்தை யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? குற்றத்தை ஒப்புக்கொள்ள தயாராக இருந்தால் தான் பிரச்சனையே இருக்காது. அவர் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவர் சார்ந்தவங்க செஞ்சுருக்காங்க இல்லையா? அவங்க சார்ந்தவங்க செஞ்சுருக்கும் போது அதுக்கு வந்து அவர் பொறுப்பேற்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பான முறையில் அவர் நினச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். ஏன்னா அவங்க ஊர்வலமாக போனது கீழ்ப்பாக்கத்தில் ஆரம்பிக்கலை, பூந்தமல்லி ஹைரோட்டில் ஆரம்பிச்சதா வந்து சவுக்கு அவர்கள் இன்றைக்கி கூட அவருடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் இந்த செயல்பாடு நடந்திருக்கும். காவல்துறை இது வந்து அனுமதிச்சாங்களா அனுமதிக்கலையான்னு தெரியல. ஆனால் ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஏமா நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தானே போகணும்னு சொன்னீங்க, அங்கே போய் வீட்டில் போய் ஏமா இப்படி அராஜகம் பண்ணியிருக்கீங்க, உங்களை நம்பி தானே அனுப்பிச்சு விட்டேன்னு. காவல்துறை வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை நம்புறது புதுசாக இருக்குது. அவருமே சொல்லியிருந்தாரு, அந்த கமிஷனர் அருண், அவருக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு அதெல்லாம் சம்மந்தம் இருக்குது, செல்வ பெருந்தகை அவரது இல்லை, அதெல்லாமே குற்றச்சாட்டு தான். அது ஒரு போலீஸ் வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்க வந்து ஒரு தலைவரை கொல்றதுக்கு, ஒரு கட்சி இயக்கத்தோட தலைவரை கொல்றதுக்கு அவர் உடன் இருந்தார், அதெல்லாம் சொல்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது அப்படி சொல்ல போகணும் பார்த்தோம்னா ஏடிஜிபி அப்போ வந்து திரு அருண் அவர்கள் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர் கொலை வழக்கில் ஏடிஜிபி அருண் இல்லை. அந்த கொலை வழக்கிற்கு அப்புறம் தான் வந்து அருண் அவர்கள் வந்தாங்க. செல்வ பிறந்தகை வந்து அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய தலைவர் கூட சொல்லியிருக்கிறார். அவருமே ஒரு வழக்கறிஞர், அவருமே சொல்லியிருக்கிறாரு. பட் இது எல்லாமே நிரூபிக்கப்படாதனால இது எல்லாமே குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பக்கங்கள் ஏதோ சம்மந்தம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகையில் எந்த இடத்துலையுமே வந்து செல்வ பெருந்தகை மேலே சந்தேகப்படுறோங்கிற ஒரு வார்த்தை குற்றப்பத்திரிகையில் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா காவல்துறையோட நடவடிக்கை மேலே என்றைக்குமே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கணும். அது தவறா சரியா சரியில்லையாங்கிறது நீதிமன்றமும் அது கண்டிப்பாக எடுத்துரைப்பாங்க. அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார், இந்த மாதிரி முழுக்க காவல்துறைக்கு சம்மந்தம் இருக்குது, ஏன்னா என் வீடு எங்கே இருக்க கூட தெரியாது, பட் அவங்க சொல்லி தான் இவங்களால் வந்திருக்க முடியும், ஏன்னா இந்த அட்ரஸ் நான் எங்கேயும் யூஸ் பண்ணதில்லை,
அப்பெல்லாம் சொல்லியிருந்தாரு. இல்ல அது உண்மையா இருக்கலாம் கண்டிப்பா. அதாவது ஆனா ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியது என்ன, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமானவர். அவரை வந்து தெரிய இது பண்றதுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வீடு ஒரு முக்குல தான் இருந்திருக்குன்னா, ஒரு முக்குல உள்ளவங்க கூட சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த அளவுக்கு போராட்டம் நடத்துறவங்களுக்கு யார் ரூட் குடுத்துருப்பாங்க தெரியாது. அவர் சந்தேகிக்கப்படுற எல்லா சந்தேகமும் நியாயமானது. சவுக்கு அவர்கள் எடுத்து வைத்த சந்தேகம் எல்லாமே நியாயமானது. அவருடைய கருத்துகளுக்கு மறு கருத்து சொல்ல முடியாம, அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து பதில் குடுக்காம, இதுதான் சரியான பதில்னா, நாளைக்கு யாருக்குனாலும் இது நடக்கலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு தரங்கட்ட செயல் தான் சொல்ல முடியும். நாளைக்கு இன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிற பல ஊடகங்களுக்கும், நாளைக்கு வேற ஒரு ஆட்சியில இது நடந்தா, அன்றைக்கு என்ன பதிலாகும் தெரியாது. இது யாருக்குனாலும் எப்பவும் நடக்கப்படலாம். இது கண்டிப்பான முறையில அவர் வீட்ட போய் தாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லலாம். குண்டர் சட்டத்துல அவரை போட்டு அவரை கைது பண்ணி அவரை உடைச்சிடலாம் நினைச்சாங்க, முடியல. ஆனா குண்டர்களால முடிச்சிட்டாங்க. குண்டர்களால எல்லாம் முடியுங்கிறத மறுபடியும் தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு நிறுவனம் செஞ்சிருச்சு. இந்த கண்டிப்பா இந்த குண்டர்களால அவர் மனசு உடைஞ்சு போய் அவர் தொழிலே விட்டு போறேங்கிற சொல்றாரு. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப பெருசா மதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வலி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது என் வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணி எப்பங்க காலி பண்ணுவீங்க, உடனே காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி நடக்கும்போது அதோட வலி தெரியும். மற்ற எந்த வலிக்குமே இடம் கிடையாது. அந்த ஒரு வலி பெரிய வலி. அதே மாதிரி அவர் சொன்னது 3 மணி நேரம் கழிச்சு தான் என்ன வர சொன்னாங்க. காவல்துறையினர் 3 மணி நேரம் கழிச்சு என்ன வர சொன்னாங்கன்னு. அந்த 3 மணி நேரம் வந்து ஒரு அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மகனால வந்து, அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நேர்கொண்ட ஒரு மகனா வந்து பார்க்கும்போது அவருக்கு கண்டிப்பா வலிச்சிருக்கும். அவர் முடிவை அவர் மறுபரிசீலனை பண்ணுவார், கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஆனா அவருடைய இந்த ஒரு ஸ்டாண்டுக்கு எல்லா ஊடகத்துறையில சம்மந்தம் மட்டும் இல்லாம தமிழக மக்களே அவர் பின்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா நிறைய அவரோட கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு தெரியும். எல்லா யூடியூப்லயும் அவர் பேசுற இடத்துலயுமே அவருக்கு ஆதரவா தான் கமெண்ட்ஸ் இருக்கு. இது கண்டிப்பா அரசாங்கம் கண்டிப்பா மைண்ட்ல எடுத்துப்பாங்க. இதை சாதாரணமா விட மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு ஆதரவா நிறைய தலைவர்களும் பேசினாங்க. இப்போ வைகோவா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், பாமக தலைவர் அன்புமணி அவரா இருக்கட்டும், நிறைய பேர் அவருக்கு ஆதரவா பேசினாங்க. அதை பத்தி என்ன? இல்ல இது யாருனாலும் ஆதரவு கொடுக்க தானே செய்யணும். இது யாராவது ஒருத்தர் வரவேற்பாங்களா? யார் வரவேற்பா? யாருமே வரவேற்க முடியாது இல்லையா? இவ்வளவு பெரிய இப்போ ஒரு என்ன சொல்றது, சொல்ல முடியாத அளவுக்கு மலம்லாம் கடந்ததுன்னா, அப்போ இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, வேங்கை வயலில் நடக்கும்போது சிபிசிஐடி இதுல கொடுத்தாங்க, கடைசியில் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி ஆக்கினாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒருவேளை மேபி திருப்பி வந்து இந்த கேஸ் வந்து பாதிக்கப்பட்ட சவுக்கு அவர்களே இதை செய்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றத்தை சுமத்துவாங்களாங்கிறது தெரியல. அது பொறுத்து இருந்தா பார்க்க. சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடலங்கிற சொல்றாங்க. இது எல்லா தலைவர்களும் வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இது யாருமே வந்து இதுக்கு வந்து அவங்க எதிர்த்து அறிக்கை விட்டது வந்து உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். அதுவும் வந்து தொல் திரும்ப அவர்கள் தெளிவாக அறிக்கை விட்டிருந்தாரு. அவருக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஊடகத்துறையிலேருந்து நம்மளுமே அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நாளைக்கு அவருக்கு நடந்தது நமக்கும் நடக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாரோட சப்போர்ட்டும் நமக்கும் தேவைப்படும். ஸோ இது கண்டிப்பான முறையில் அவருக்கு மேலே கண்ட அந்த அறிக்கைகள் எல்லாமே வேல்யூவான பாயிண்ட் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சவுக்கே அதை அவரே பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னா, பட் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பேஜ் உண்மையிலே வந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. சவுக்கே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதுவும் ஒரு தரப்பு பேசிட்டு தானே இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல சேர போறாரு அப்படின்லாம் ஒரு சில பேர் பேசுறாங்க. அவர் ஏடிஎம்கேல சேரலாம், பிஜேபியில சேரலாம் ஒரு பக்கம். ஆனா எங்க சேர்ந்தாலுமே அவருக்கு உண்டான வேல்யூ தனிப்பட்ட முறையில் இருக்கு. அது ஓட்டா பாப்பாரா வச்சிருவாரான்னு தெரியாது. ஆனா 2021 திமுக ஜெயித்ததுக்கு அவரும் ஒரு வகையில காரணம். அதை திமுக இன்னைக்கு மறந்துருக்கலாம். 2021 தேர்தலுக்கு முன்னாடி 4 மாசம் கண்டிப்பா மறந்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய எடப்பாடி அவர்களுக்கும் அஇஅதிமுக எதிராக வந்து அவருடைய பிரச்சாரம் ரொம்ப வேகமாக இருந்துச்சு. நிறைய வழக்குகளை பற்றி அவர் பேசியிருந்தாரு, நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாரு. அப்போ எல்லாமே ரசிச்சு தான் இருந்தாங்க. இதே ஊடகங்கள் எல்லாமே ரசிச்சு தான் இருந்தாங்க. இப்போ தான் அவருக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இதில் மெயின் மீடியா வந்து இப்போ வரைக்கும் என்னென்னா, அவர் பாதிக்கப்பட்டது தான் போட்டுட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு பத்திரிகையாளருமே அவர் பின்னாடி நிற்கலை. இதுக்கு நின்றுக்கணும். ஒரு பத்திரிகையாளரை பார்க்க வேண்டாம், ஒரு ஊடகவியலராக பார்க்க வேண்டாம், ஒரு மனிதனாக பார்த்து பல முன்னணி நிறுவனத்தில் உள்ள பத்திரிகையாளர் எடிட்டர்ஸ் வந்து நின்றுக்கணும். அவங்க நிற்கலை. அது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் நின்றுக்கணும். ஏன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதே ஒரு இதுவாக இருக்குது. அப்போலாம் யாராச்சும் பேசணும்னா கூட யோசிச்சு பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். இல்லை அதுதான் இப்போ என்னென்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது. திமுக எதிர்த்து பேச ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்து பேசினா பிரச்சனை வருதுன்னு பேசணும். இப்போ கூட்டணியே கூட எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இது வந்து நாளைக்கு பெரிய விளைவை கொண்டு விடும். இது வந்து கண்டிப்பான முறையில் இது இப்படியே போச்சுன்னா இந்த ஒரு வருஷத்துல மொத்தத்துல யூடியூபே இல்லாமல் போயிடும். அவங்களுடைய யூடியூப் சேனல் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மக்களால் கண்டிப்பான முறையில் எது நடக்கு எது உண்மைங்கிறது தெரியாமல் போயிடும்.
அப்புறம் நேற்று வந்து ஒரு மெயின் நியூஸ் போயிட்டு இந்த மாதிரி 8 இடத்துல செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு, அதில் மாட்டின ஒருத்தவங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி இல்லை, அது வந்து நம்முடைய தமிழக காவல்துறை அது வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு அதில் ஆணித்தனமாக நம்ம சொல்ல முடியும். அதில் 3 விஷயமா ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. என்னன்னா, இன்னைக்கு அருண் அவர்களோட கமிஷனர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, 2 பேர் வந்து செயின் இதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, பறிச்சுட்டு போயிருக்காங்க, 6 இடத்துல பறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. முன்னாடியே இந்த விஷயமா வந்து அவர் எல்லாமே ரூட்டு பார்த்துருக்காருன்னு சொல்கிறாரு. அந்த செயின் பறிப்புக்கு யூஸ் பண்ண வாகனம் வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பிடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு இடம் வந்து இதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, கஸ்டடியில் எடுத்ததாக வந்து நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கஸ்டடியில் எடுத்துட்டேன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அந்த என்கவுண்டர் எதனால பண்ணாங்கங்கிறது தெரியல. ஒருவேளை மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக காவல்துறை செய்த செயலா, அல்லது வந்து முதல்வர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக காவல்துறை செய்த செயலா, இல்லை காவல்துறை மானிய கோரிக்கை என்றைக்கு இதை மறைக்கப்படணுமாங்கிறது தெரியல. அது காவல்துறைக்கே வெளிச்சம். ஒரு என்கவுண்டர் பண்ற அளவுக்கு அந்த பிரச்சனை போயிருக்குமாங்கிறது இதுவரைக்கும் ஒருவேளை நடந்த சட்ட ஒழுங்கு எல்லாத்தையும் மறைக்கிறது. செயின் பறிப்புக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனை இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அதான் நான் சொல்லணும், நீங்க சொன்ன மாதிரி நடந்த எல்லா சட்ட ஒழுங்கத்துக்கும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும். அதுதான் அது மக்கள்கிட்ட வந்து அதை எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க என்னனாலும் பண்ணலாங்கிறது போயிட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு எச்சரிக்கையான தருணம் தான். இதுவும் சரியா நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் இந்த ட்விட்டர் அப்புறம் எல்லா நியூஸ்லயும் சட்ட ஒழுங்கு இந்த கவர்மெண்ட்ல ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்காங்கிறது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. அது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், முன்னாடி வந்து நாங்கள் பார்த்த காலகட்டங்களில் சொல்ல முடியும் 2096, 2001 அந்த நேரங்களில் எங்களுக்கு நிறைய நியூஸ்களை பார்த்துருக்கோம். 2001, 2006 இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். எல்லா நேரத்துலையுமே சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வெளியே தெரியதா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜனவரி மாதம் முழுவதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே போக்சோவாக வந்துச்சு. அப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து சில தவறுகள் காமிச்சாங்க. இந்த மாதம் முழுவதும் கொலைங்கிற மாதிரி நிறைய தெரியுது. இந்த புதுசாக நேற்று தான் செயின் பறிப்பு புதுசாக வந்திருக்கு. இது என்னன்னா ஒரே மாதத்தில் பேக்கேஜ் மாதிரி பண்ணுறாங்களோங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் தான் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி வந்து சட்டம் ஒழுங்கு எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் யார் காவல்துறையில் வந்து யார் வந்தாலும் சரி, முதல்வராக யார் வந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் மக்கள்கிட்ட வந்து இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அந்த கோபத்தையோ, நீங்கள் மதுரையில் நடந்த அந்த கொலை எடுத்துக்கோங்க, அந்த காளி என்பவர் கொல்லப்பட்டிருப்பார். அது 22 வருஷமா நடந்திருக்கு. 22 கொலைகள் நடந்திருக்கு. 22 வருஷமா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கா? அப்போ கெட்டு போய் தானே இருக்கு இல்லையா? சட்ட ஒழுங்கு அப்போ 22 வருஷம் சரி செய்யலையா? அதெல்லாம் அது நம்ம உள்ள கொண்டு வர வேண்டாம். சட்ட ஒழுங்கு வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக வெளியே போக முடியுமானா போக முடியல. அதுக்கு என்ன வராலும் காரணமாக இருக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் சட்ட ஒழுங்கு ஒரே மாதிரி சீராக தமிழ்நாட்டில் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. அது தமிழ்நாடு உதாரணமாக வச்சு பார்க்கும்போது தான் பார்க்கணுமே தவிர யூபியோ பீகாரே உதாரணம் வச்சு பார்த்தோம்னா நம்ம என்றைக்குமே சேஃபான மாநிலம் தான். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி மேம். தமிழின் பல்ஸ் இன்றைக்கு எங்களுக்குள்ளே நாங்கள் பேசியிருக்கிறோம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஊடகவியலாளரால் நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மட்டும் நடந்த வந்து ஒரு அநீதி கிடையாது. ஒரு முதியவருக்கு நடந்த அநீதி, அந்த அம்மாவுக்கு நடந்த அநீதிக்கு எங்கள் சார்பாக வந்து கண்டிப்பான முறையில் வலிமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். மிக்க நன்றிங்க.